லிவர் டாக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கு? இல்லை அந்த மெயில்ஸு, அவரோட லெட்டர், அது யாராவது பார்த்துருக்கீங்களா? நீ பார்த்துருக்கீங்க. வேற டாக்ஸிகாலஜியில் நம்ம சப்ஜெக்டில் இருக்கிறவங்க லிவர் டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்க. அதில் வரக்கூடிய அந்த கடிதம், அவர் எழுதக்கூடிய லெட்டரை பார்த்துட்டு ஒரு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கோபம் வரல அப்படின்னா நம்ம சித்தா டாக்டரா இருக்க முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு கிரிட்டிசிசத்தை, அவர் எவ்வளவு பெரிய ஸ்காலர், அது வேற மாதிரி இருக்கலாம் தெரியாது, ஆனா கடந்த 15-20 வருஷமா கண்டினியூஸ் கிரிட்டிசிசம் வைக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர். லிவர் டாக் அப்படின்னு சொல்லி அவரோட சைட் ரொம்ப ஃபேமஸ். என்ன பிரச்சனை அப்படின்னா உலகம் முழுக்க அதை பார்க்குறாங்க. அதை வச்சுதான் சித்தாவை அவங்க என்ன பண்ணுறாங்க, சித்தா ஆயுர்வேதா ரெண்டையுமே அவர் பயங்கரமா பேசுவார், தவறா பேசுவார். தவறா பேசுவாருங்கிறத விட தவறான்னு நான் சொல்ல மாட்டேன், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கடுமையா இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ல அவர் சில முகாந்திரங்கள் வச்சிருக்காரு. அதுக்கு ஒண்ணுமே நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் நான் நிறைய தடவை அந்த யாராவது என்னுடைய அலோபதிக் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் அதை எனக்கு லிங்க் அனுப்புவாங்க. படிக்கும் போதே ஒரு கடும் கோபம் வரும். என்ன அவ இப்படி எழுதுறானே அப்படிங்கிற ஒரு கடும் கோபம் வரும். ஆனா சில நேரத்தில் ஒரு கையறு நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, இல்லை கையலாகாதான் அவனை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். கையறு நிலையும் இருக்கும். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என்னால அப்படின்னு தோணும். ஆனா அந்த பதில் சொல்ற முதல் இடத்துல இருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாக்ஸிகாலஜி, அதுவும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. சித்தாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாக்ஸிகாலஜியும் நீங்க சித்தாவுக்கு மேற்படிப்பு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த கல்லூரியா இருந்தாலும் அல்லது ஃபார்மகாலஜி நடத்தக்கூடிய எந்த ஆசிரியரா இருந்தாலும் உங்களிடமிருந்து தான் முதல் பதில் வரும். ஒரு பிராக்டிஷனரால அப்சர்வேஷனை சொல்ல முடியும். ஒரு ரிசர்ச்சரால அவர் பார்க்கக்கூடிய சில ரிசர்ச் எவிடன்சஸ் பேச முடியும். இது ரெண்டையும் கூட்டி உலகத்துக்கு சொல்லக்கூடிய முதல் பொருளா வர்றது உங்களுடைய அகாடமி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் அதை குறித்து அனதர் ஒரு 3-4 days வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல பல்வேறு விஷயங்களை பேச போறீங்க. அப்படிங்கிறப்ப எவ்வளவு வைட்டல் இது சித்தாவுக்கு, ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு எவ்வளவு வைட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.